வணக்கம். வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நல்ல எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் பட்டை, நட்சத்திர சோம்பு, அன்னாசி மொக்கு, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு கூடவே 2 பிரியாணி இலையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 இல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக அடிப்பிடிச்சு போயிடும். ஒரு 2 அல்லது 3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்திக்கிறேன். கூடவே நல்லா கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிரும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சம் சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் நார்மல் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கலாம். அதை இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் முதல்லையே அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் சாதாரண ரைஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை மட்டும் உள்ளே சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரிசியை உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்.
தக்காளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.